பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்ற நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் அவனை விட்டு பாதுகாப்பு கேட்கும்படி கட்டளையிடுகிற 3 குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாம் இன்று முதல்ல படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா அன்-நஹல் அல்-அராஃப் 7வது சூராவுடைய 199, 200 ரெண்டு ஆயத்துகள்ல சொல்லுகிறான். ஹுதில் அஃப்வ, நபியே மன்னிப்பதை நீங்கள் கை கொள்ளுங்கள். மக்கள் உங்களுக்கு தொல்லைகள் சிரமங்கள் கொடுப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நீங்கள் நன்மையை ஏவுங்கள். அவர்கள் தவறான காரியங்களை செய்து உங்களை கோபப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் நன்மையை ஏவுங்கள். வஅரிது அனில் ஜாஹிலீன், மூடர்களை புறக்கணித்து விடுங்கள். முட்டாள்கள் பல விதமான பேச்சுக்களால் அவர்களுடைய செய்கைகளால் உங்களை துன்புறுத்துவார்கள், உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவார்கள், உங்களிடமிருந்து ஷைத்தானிய குணத்தை வெளிப்படுத்த அல்லது ஏற்படுத்த தூண்டுவார்கள். அந்த மூடர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அலட்சியப்படுத்துங்கள். وَإِمَّا يَنْزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ فَاسْتَعِذْ بِاللَّهِ, உங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து ஏதாவது ஒரு தீண்டுதல் ஊசலாட்டம் ஏற்பட்டால் அப்போது நீங்கள் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது கடுமையான தொல்லைகளை சந்தித்தாங்க. குறைஷிகள், காஃபிர்களாக இருந்த முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை தடுக்கிறதுக்காக அல்லாஹ்வின் பக்கம் ரசூலுல்லாஹ் அழைப்பதை, தௌஹீதின் பக்கம் அழைப்பதை எதிர்த்து கொண்டு அதற்கு எல்லா முட்டுக்கட்டைகளை போடுவதற்காக பலவிதமான தொந்தரவுகளை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த தொந்தரவுகளை அவங்க எதிர்கொள்ளும் போது பல நேரத்தில் மனிதர்கள் முட்டாள்தனமா பேசுவதும் அவர்களை கோபப்படுத்த அதற்கான காரியங்களை செய்வதும் ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையாக இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னித்து விடுங்கள். ஹுதில் அஃப்வ, மன்னிப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நன்மையை நீங்கள் ஏவுங்கள். வஅரிது அனில் ஜாஹிலீன், மூடர்கள் அறிவினர்களை விட்டு நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்க. அவங்க என்ன வேணா செய்துட்டு போகட்டும், நீங்க சரியா இருங்க, நீங்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். பிறகு ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும்படி சொல்லுகிறான். 2வது ஆயத், இத்ஃபஅ பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஅ, நபியே உங்களுக்கு கேடு தீங்கு செய்வோரை நீங்கள் சிறந்த பண்புகளால் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் கேடுகள் தீங்குகள் பேச்சுக்களால் தீமைகள் செய்வார்கள், அவர்களை நீங்கள் நன்கு மிகச்சிறந்த பண்பை கொண்டு எதிர்கொள்ளுங்கள். நஹ்னு அஅலமு பிமா யசிஃபூன், நாம் நன்கு அறிவோம் அவர்கள் உங்களை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று. என்ன, ரசூலுல்லாஹ்வை பைத்தியக்காரன் பேசினாங்க, சூனியக்காரன் பேசினாங்க, திட்டினாங்க, மூடன் என்று சொன்னாங்க, கவிஞன் இவர் என்று சொன்னாங்க. எப்படியோ வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹ்வை அவங்க ஏசினாங்க. அவர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் உங்களை வர்ணிக்கிறார்களோ அந்த வர்ணனை எல்லாம் நமக்கு நன்கு தெரியும். ஆனால் நீங்கள் சிறந்த பண்பை கொண்டு அவர்களை எதிர்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், நீங்கள் அல்லாஹ்விடம் இப்படி கேளுங்கள், என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவனே, ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று கேளுங்கள். வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன், என் ரப்பே, என் இறைவனே, ஷைத்தான் எனக்கு முன்பு வருவதை விட்டு, எனக்கு முன்பு ஆஜராகுவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத் அல் முஃமினூன் அப்படிங்கிற சூறாவில் 96 98 வரைக்கும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து குறிப்பிடுறான். 3வது ஆயத், வலா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ் ஸய்யிஅ, நபியே நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது. இத்ஃபஅ பில்லதி ஹிய அஹ்ஸன், நீங்கள்
மிகவும் அழகான குணத்தை கொண்டு, பண்பை கொண்டு நீங்கள் அது தீமையை தடுங்கள். தீமையை கொண்டு தடுப்பதல்ல, நன்மையை கொண்டு தடுக்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த நல்ல பண்பை கொண்டு தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளை எடுக்கிறான். பிறகு பாருங்க, فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ. அப்படி நீங்கள் நன்மையை கொண்டு உங்களுக்கு தீங்கிழைப்பவர்களை நீங்கள் தடுத்தால், அந்த தீமையை தடுத்தால், அப்போது எவனுக்கும் உங்களுக்கும் இடையே பகை இருக்கிறதோ, வெறுப்பு குரோதம் இருக்கிறதோ, அவன் உற்ற நண்பனாக ஆகிவிடலாம். அவன் மிகச்சிறந்த நல்ல தோழனாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். وَمَا يُلَقَّاهَا إِلَّا الَّذِينَ صَبَرُوا. ஆனால் இது பொறுமையை கடைபிடித்து சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கிறார்களே அவர்களை தவிர மற்ற எவராலும் இதை அடைய முடியாது. அதாவது ஒருவன் கேடு செய்கிறான், அவனை நன்மையை கொண்டு எதிர்கொள்ளணும், ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா நீங்க அவனுடைய கேடுக்கு நீங்களும் அவன் அளவுக்கு இறங்கினா அது ஒரு காலம் அவன் உங்களுக்கு நண்பனாக போறதில்லை, இன்னும் பெரிய எதிரியாக தான் போவான். ஆனா அவன் கேடு செய்யும் போது நீங்க நன்மையான முறையில் நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு எதிரியா இருக்கக்கூடிய அவன் உங்களுக்கு உற்ற தோழனாக நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு ஆனால் இதுக்கு பொறுமை வேணும். பொறுமை உள்ளவர்களுக்கு தவிர வேறு எவராலும் இதை அடைய முடியாது. وَمَا يُلَقَّاهَا إِلَّا ذُو حَظٍّ عَظِيمٍ. இன்னும் மகத்தான பாக்கியத்தை அடைகிறார்களே அவர்களை தவிர எவராலும் இதை அடைய முடியாது. ஏன்னா கேடு செய்வன்ட்ட நல்லவனா நடந்துக்கிறது, அவனுக்கு நல்லதும் செய்யறது அப்படிங்கிறதுக்கு அது சாதாரண விஷயம் இல்லை. பொறுமை வேணும். ஆனா அந்த பொறுமைக்கு மிகச்சிறந்த மிக மகத்தான கூலி இருக்குதான் அல்லாஹ்விடம். ஏன்னா மிகப்பெரிய கூலி. அந்த கூலியை யார் அடைவாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பொறுமையை அடைய முடியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, وَإِمَّا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ. ஆனால் ஷைத்தானிடமிருந்து ஏதாவது ஒரு தீண்டல், ஒரு ஊசலாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் ஃபஸ்தஈது பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் அவன் அஸ்-ஸமீ', நன்கு கேட்கக்கூடியவன், அல் அலீம், நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சூரா அஸ்-சஜ்தா, ஹமீம் சஜிதாவுடைய 41வது சூறாவுடைய 34 36 ஆயத்துகள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். இந்த 3 ஆயத்துகள் இருக்குதே, முதல் விஷயம் இந்த 3 ஆயத்துகளும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் கெட்ட நடத்தைகளால், கேவலமான வார்த்தைகளால், உங்களை திட்டுவதால், உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதால் நீங்க உணர்ச்சி வசப்பற்றாதீங்க. உடனே அவர்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்கவும், அவர்களை நீங்க பழி தீர்க்கவும் நீங்க இறங்கிடாதீங்க. அப்படி இறங்கினீர்கள்னா என்ன ஆகும் கேட்டா நீங்க கோபப்படுவீங்க. அந்த கோபம் ஷைத்தான் புறத்திலிருந்து வருவதா இருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான், உங்களை ட்ரிகர் பண்ணுவான், தூண்டி விடுவான். இன்னும் அவன் உன்னை எப்படி பிறந்துட்டான், நீ யாரு அப்படி தூண்டி விடுவான். உன்னிடமே இப்படி நடக்கிறான், சும்மா விடாது அப்படி தூண்டி விடும். இப்போ ஷைத்தான் நம்மள தூண்டுறா இல்லையா? நாம யாரு, நம்முடைய லெவல் என்ன, நம்முடைய வசதி என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, பதவி என்ன, நம்ம படிப்பு என்ன, நமக்கு இருக்க அதிகாரம் என்ன, நமக்கு இருக்கிற நட்பு வட்டம் என்ன, நம்ம சொந்த ஊர்ல வேற இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆளு, என்னிடம் நீ இப்படி நடந்து உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன நடக்குது பாரு. அடுத்து பேச்சில இருந்து அந்த வார்த்தை ஆரம்பிக்கும், அடுத்து கைகளவு போகும், அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா ஷைத்தான் கோபத்தில் இருக்கிறவனை தூண்டிவிட்டு, கோபத்தால் அவனை தூண்டிவிட்டு எல்லா கேடையும், அந்த கேடு பல கேடுகளாக, பல பிரச்சனைகளாக, ஆபத்துகளாக ஆகுவதற்கு ஷைத்தான் காத்து கொண்டிருப்பான். ஏன்னா மனித இனத்திற்கு மக்கள் இப்படி சண்டை போட்டு மனித இனம் நாசமா போகணும் அப்படிங்கிறத ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அப்போ இதுல ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் இப்படி உங்களை தூண்டுவான் அப்படிங்கிறத எச்சரிக்கை செய்யணும். இப்ப இந்த ஆயத்துகள்ல இந்த தூண்டி விடுவது அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது, தீண்டுவது அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது, ஷைத்தானோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல அல்லாஹ் தஆலா நஸ்குன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. உலமா கல்வியாளர்கள் நஸ்குன் அப்படிங்கிற வார்த்தையை விளக்கி இருக்கிறாங்க. நஸ்குன் ஏன்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க,
ஷைத்தானிடமிருந்து ஏதாவது நஸ்கு தீண்டல் உங்களுக்கு வந்தால், அப்போ தீண்டல், இந்த நஸ்குங்கிறது என்ன அப்படி ஒரு கேள்வி வரும். அரபியில நஸ்கு அப்படிங்கிற வார்த்தைய மனிதன் விஷயத்துல சொன்னா, மனிதன் ஒரு சின்ன அசைவு, அவனுடைய உடம்புல இருந்து ஒரு சின்ன அசைவு வந்து அதுக்கு பேர் நசுக்கு. உடம்பு கை இப்படி இருக்கிற கை கொஞ்சம் இப்படி அசையுது, இந்த சின்ன மிக குறைந்த அசைவு அது ஒரு நசுக்கு. சரியா? இதான் மனிதனுடைய விஷயத்துல சின்ன அசைவு. ஜின்கள் விஷயத்துல, ஷைத்தான் விஷயத்துல நசுகு அப்படின்னு சொன்னா மனசுல ஊசலாட்டத்தை போடுறது, குழப்பத்தை போடுறது, அல்லது மனசுல சில விஷயங்கள் எண்ணங்களை போட்டு நாம மனசுக்குள்ள பேசுறது. நீ செய்ய விடாத, மனசுல சில விஷயம் சொல்லிட்டே இருக்கும். நீ எப்படி ஒரு விட்டுருப்ப, நீ எப்படி நீ இப்போ அப்படி விடலாம், நீ சும்மா விடாத அப்படின்னு போடும். அல்லது ஷைத்தான் பல மாதிரியான நசுக்கு போடலாம். ஒரு இளைஞன் இருக்கிறான், அவனுக்கு இயற்கையில அவனுடைய உடம்பு, அவனுடைய வயசு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா இளமை வந்து யதார்த்தமாகவே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்போ அந்த நசுக்கு ஷைத்தான் எப்படி உள்ளத்துல போடுவான்னா, ஒரு பெண் இப்படி சிரிச்சாலா, நிஜமா சிரிச்சாலா இல்லையா தெரியாது, ஆனா அவ சிரிச்சது நம்மை பார்த்து சிரிச்சிருப்பாளோ, நிஜமாவா அப்படின்னா அவருக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குதோ, சரி சிரிச்சாலே நாம் பத்தி சிரிக்கலாமா, ஷைத்தான் போடுவான். அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அன்னோன் மெசேஜ், ஹூ இஸ் திஸ், யார் இது அப்படின்னு கேட்கும்போது, அங்கே நீங்க யாருன்னு கேட்கும், இப்படி கேட்கறது உண்மையில ஒரு பெண்ணா இருக்குமோ அப்படின்னு ஷைத்தான் போடுவான். அப்போ நாமளும் கேட்போம், நீங்க யாருன்னு கேட்போம். அப்ப அங்க இருந்து ஒரு பெண்ணே, நான் என்னுடைய பேரு இது அப்படின்னு சொன்னா, ஓ நிஜமா பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்லுவான், ஊசலாட்டத்தை போடுவான். அப்போ அடுத்து என்ன, இன்னும் கொஞ்சம் சேட் பண்ணி பார்ப்போமே, என்ன ஏதுன்னு கேட்போமே. அப்புறம் இப்படி ஷைத்தான் அங்க ஒரு ஆம்பளையே இவன்கிட்ட ஃப்ராடு பண்றதுக்கு, இவன்கிட்ட ஏதோ பணத்தை கறக்கிறதுக்கு அவன் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ண என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாலும் ஷைத்தான் செய்வான். அங்க ஆம்பளை தான் எல்லாம் செய்துட்டு இருப்பானாலும் ஷைத்தான் போடுவான், ஒரு பெண்ணு தான், நீ நல்லவன நடந்துக்க அப்படின்னு ஷைத்தான் போடுவான். அது நீ தொழுகையாளியா, நீ அந்த பெண்ணுட்டா தொழுகையில தவறாதன்னு சொன்னேன்னா, நீ நல்ல தொழுகையை பத்தி சொல்றேன்னா நீ எவ்வளவு நல்ல முஸ்லீம்னு அந்த பெண்ணு நினைப்பா. நினைக்க என்ன ஆகும், அந்த பெண்ணு மேல ஒரு அந்த பெண் நிஜமாவே ஒரு பெண்ணா இருந்தா, அவர் நல்லவருங்க, அவரு தொழுகிறியா ஹிஜாப் போடுறியான்னு தான் கேட்டாரு, அப்படிப்பட்ட நல்லவர், அப்படிப்பட்ட ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணுங்கிறதுக்கு அந்த பெண் சாட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஷைத்தான் இந்த நசுக உள்ளத்துல ஊசலாட்ட வஸ்வாஸ், அதைத்தான் நம்ம வழக்கத்துல வஸ்வாஸ்ன்ற வார்த்தை கொண்டு சொல்றோம். வஸ்வாஸ் யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஷைத்தான் அந்த வஸ்வாசை ஊசலாட்டத்தை ஊட்டக்கூடிய மறைந்திருந்து பண்ணக்கூடிய ஷைத்தான் இருக்கிறாங்க. அது வெளிப்படைய மனிதர்களையும் ஊசலாட்டம் மனசுக்குள்ள ஒரு வஸ்வாசம் போட்டுரும். ஒரு வியாபாரி இருக்கிறான், அந்த வியாபாரி இன்னொரு வியாபாரிக்கு பொருள் வாங்கி விற்கக்கூடியவர். இவர் சில்லறை வியாபாரி, அவர் மொத்த வியாபாரி. அவர் சொல்லுவாரு, இப்போ ஒரு பொருள் வந்திருக்குது, இப்ப நீங்க வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இப்ப கிடைக்கும், உடனே வாங்கிருங்க அப்படிம்பாரு. பெரிய லாபம் உங்களுக்கு இருக்குன்னு போட்டுருவாரு, சொல்லிடுவாரு. அவர் சொல்லிட்டு போன வச்சுருவாரு, அல்ல நேரம் சொல்லிட்டு போயிடுவாரு. இவருக்கு அது வியாபாரம் ஆகுமா, அவ்வளவு முதலீடு போட்டு வாங்கி வச்சுட்டு கடைசியில் விற்காட்டி நமக்கு நஷ்டமாகுமே. ஒரு பக்கம் அந்த பயம் வரும், இன்னொரு பக்கம் ஒரு நசுக்கு, ஒரு ஷைத்தானும் சொல்லலாம், நீ பெரிய பெரிய ஆளாயிடலாம், அல்லது இந்த இதுக்கு முதலீடு போட்டேன்னு பெரிய கோடீஸ்வரனா போற, கொஞ்ச காலத்துல நீ லெவலே வேற அப்படின்னு ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த பேராசையை போட்டு ஷைத்தான் என்ன செய்வான், கெடுத்துருவான், அல்லது அழிவை கொண்டு வருவான், நஷ்டத்தை கொண்டு வருவான், நாசத்தை கொண்டு வருவான். இப்படி எத்தனையோ விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை வீழ்த்துவதற்கு, வழிகெடுப்பதற்கு எந்த மாதிரி நசுக, ஒரு தீண்டலை, வஸ்வாச, மனசுல சில எண்ணங்கள், ஊசலாட்டங்கள், பேச்சுக்களை, சிலர் மனசுக்குள்ள தாங்களா பேசிக்கிட்டு இருப்பாங்க, வாய் அசைப்பதெல்லாம் கொடுத்து, ஆனா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நன்மையான விஷயத்துக்கு அது ஓடிக்கிட்டே இருந்து நல்லது பக்கம் அது செலுத்துச்சுன்னா அந்த மனசின் பேச்சு இருக்குல்ல, அது மலக்குகளால் தூண்டப்படுவது. நம்மோடு இருக்கிற மலக்குகள் நன்மையானதை தூண்டி இதை நீ செய், இது நல்ல காரியம், நீ நல்லதின் பக்கமோ சதக்கா செய், அல்ல நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டி கொண்டே இருந்தா அது நன்மையிலே இருந்து, மார்க்கம் சொல்லி இருக்கிற முடிவு இருந்தா அது மலக்குகளின் தூண்டல். ஆனா ஒரு கெட்ட விஷயம் நமக்கு தெரியுது, இது தப்பு, அல்லது லேவா அவையா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குது, ஆனா மனசுக்குள்ள ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு பேச்சு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில யார்கிட்டயும் அவர் பேச மாட்டார், ஆனா உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஷைத்தான பேச்சு நடந்துக்கிட்டு, அதுதான் நசுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நசுக்கு, தீண்டல், ஊசலாட்டம், நபியே உங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து வந்தால் ஃபஸ்தைது பில்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு ஸமீஉன் அலீம். நிச்சயமா அல்லாஹ் இருக்கானே உங்களுடைய ரப்பு, அவன் ஸமீஉன், நன்கு கேட்கக்கூடியவன். ஆக நீங்க அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அவன் அலீம். அல்ல அலீம்னா அவன் அனைத்து அறிந்தவன். உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற எல்லா சோதனையும் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். ஆக நீங்க வேற வழிகள் எல்லாம் கடைபிடிக்காதீங்க. நாம எப்பவுமே என்ன செய்வோம், நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம லெவலுக்கு என்னடா செய்யலான்னு தான் நம்ம மனிதர்கள் முயற்சி செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுறதை விட்டுருவாங்க. எல்லாம் இவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் நம்பக்கூடியவன் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்பவுமே ரப்பின் பக்கம் தானே திரும்பணும். அப்ப அந்த ரப்பு எந்த ஒரு கட்டம் வந்தாலும் அவன் உதவக்கூடியவனா இருக்கிறான்னா அவன்கிட்ட பாதுகாப்பு கேட்கும். இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஆயத்துகள் மூன்றையும் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. மொத்த குர்ஆனிலேயே இந்த கருத்துல இந்த மாதிரி 3 ஆயத்துகள் தான் வந்திருக்குது. 4வது இன்னொரு ஆயத்து இதே மாதிரி வரல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும்படி நஸ்க் ஹமசாத்னா தூண்டுதல்கள், தீண்டல்கள், வஸ்வாசுகள். அப்போ இதை விட்டு பாதுகாப்பு தேடும்படி அல்லாஹ் தஆலா நபி கட்டளையிடுறான். இங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனா மனிதன் நம்ம கேடு செய்யும் போது கூட அவன்கிட்ட நல்லபடி நடக்கும் சொல்றான். சரியா? ஒரு எதிரியா இருக்கக்கூடியவன் அவன் நமக்கு கேடு செய்யறான்னா அவன்கிட்ட நீங்க மிகச்சிறந்த நல்ல குணத்தால் நல்ல பண்புகளால் அவனை எதிர்கொள்ளுங்க, அவனிடம் நீங்க மாறா நடக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி நடந்தா உங்களுக்கு அவனுக்கு மத்தியில நல்ல நட்பு கூட வந்துடலாம், உங்களுக்கு நல்ல நண்பனா மாறிடலாம், உற்ற தோழனா மாறிடலாம் அப்படின்னு சொல்றான். இது எப்படி சாத்தியம்? அப்போ அவன் ஒரு சைத்தானா இருந்து மனிதன் தான், அவன் சைத்தானா இருக்க, அவன் சில காரியங்கள் சைத்தான் வேலை செய்தான் நமக்கு எதிராக ஆகிறான். எதிரியா நமக்கு பல துரோகத்தையோ அல்லது சில கேடுகளையோ செய்யறான். அவன்கிட்ட வந்து எப்படி நல்லவனா நடக்கிறது அப்படி ஒரு கேள்வி வருதுல. அதுக்கு இமாம் இப்னு கஸீர் பதில் சொல்றாங்க, இந்த நசுக்குங்கிற அந்த தீண்டல்கள் மனிதன் புறத்திலிருந்து வந்துச்சுன்னா, நாம நல்ல குணத்தை கொண்டு அந்த மனிதனை அணுகினா, நல்லா நாடினா, ஒரு மனிதன்கிட்ட இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ஃபித்ரத், ஒரு இயல்பு நல்ல குணம் இருக்கும். என்னன்னா, நாம அவனுக்கு இவ்வளவு கேடு பண்ணோம், இவன் நம்ம நல்லதே செய்யறானே, நல்லபடியும் நடந்துக்கிறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். அப்போ வரும்போது என்ன அவன் கேட்டா, அந்த எண்ணம் வந்து சேச்சா நம்ம அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அதனால நல்ல ஆளு, நாம தான் தப்பா நினைச்சோம், நம்ம தப்பு தான், நாம இவ்வளவு தூரம் நடந்த பிறகு அவன் இப்படி தான் நடந்துக்கிட்டானே, நம்மை மன்னிக்கிறானே. சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், ஹுதுல் அஃப், நீங்க மன்னிப்பை பற்றி பிடிங்கன்னு சொல்றான். அங்க குறைஷிகளா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நடந்து கொள்வதை பார்க்கும்போது அங்க இருக்கிற கடுமையான வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு குறைஷி கூட, ஒரு கட்டத்தில் முஷ்ரிக்கா இருக்கக்கூடியவர் கூட, நாம என்ன மாதிரிலாம் அவருக்கு தொல்லை கொடுத்தோம், ஆனா அவர் எப்படி நடந்துக்கிட்டார். அப்ப இந்த ஃபித்ரத்தை அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஆக்கி அந்த எதிரியா இருக்கிறவன் நண்பன் ஆக்கி விட்டுருவான் அல்லாஹ். அப்போ ஒரு நட்பு தோழமை உருவாவதற்கு ஒரு கட்டத்துல நமக்கு எதிரியா இருக்கிறவங்க கூட நாம நல்லபடி நடந்ததுனால நல்லவனா மாறிடுவான், நம்ம இடம் நல்லபடி நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு இருக்கு. சரியா? எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த இடத்துல சொல்றேன் உங்களுக்கு ஒரு வரலாறு குறிப்பு மாதிரி. ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான வறுமையின் காரணமாக இரவு, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிடணும், இவ்வளவுதான் கையில பைசா இருக்குன்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போய் சென்னையில மண்ணடியில் வந்து ஒரே ஒரு பரோட்டா மட்டும் சாப்பிடுவேன் நான். ஏன்னா அந்த ஒரு பரோட்டா மட்டும் தான், அதுக்கு தான் அன்னைக்குள்ள என்னுடைய கையில் காசு இருக்கும். இரவுக்கு அவ்வளோ ஒதுக்கி வச்சிருப்பேன். பகலில் இவ்வளோ 5 ரூபாய்க்கு தான் மதியம் சாப்பிடணும்னு சாப்பிடுவேன். காலையில் ஒரே ஒரு தோசை 5 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவேன். இப்படி ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த நேரத்தில் இரவில் ஒரு பிரபலமான ஹோட்டலு, அங்கே போய் வந்து ஒரே ஒரு பரோட்டா சாப்பிடுவேன். தினமும் போவேன், ஒரே ஒரு பரோட்டா சாப்பிடுவேன். இந்த டிப்ஸ் வாங்குறதான வழக்கம். அப்போ முதல்ல அது பிரபலமான ஹோட்டல், நிறைய பரோட்டா சாப்பிடுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற அந்த கடையில் போய் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு ஒரே ஒரு பரோட்டா அப்படின்னா, நான் உள்ள நுழைவது ஒரு பரோட்டாக்காரர்கள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். நான் போவேன், பிஸ்மில்லான்னு சாப்பிடுவேன், மாட்டை வந்துட்டு இருப்பேன். ஆனால் அந்த அதை சர்வ் பண்ணுறவருக்கு ஒரு வித எரிச்சல், என்னை பார்த்தாலே எதிர்ச்சிடும். நான் உள்ள நுழையும் போதே நீ போப்பா நம்ம என் டேபிளில் போய் உட்காந்துட போகிறான் இருந்தாலும் அப்படி சொல்லி டேபிள் அவங்கவுங்க டேபிள் பிரித்து வச்சிருப்பாங்கல்ல சர்விங் பண்ணுறவங்களுக்கு. அப்போது யாருமே அவங்க டேபிளில் நான் உட்காந்து உடனே பார்ப்பாங்க,
ஏன்னா ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்டு, அப்போ பரோட்டா எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 8 ரூபாயோ 10 ரூபாயோ இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய பரோட்டா 8 ரூபா 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே கடையில் இப்போ 25 ரூபா 30 ரூபா ஒரு பரோட்டான்னு நினைக்கிறேன். அப்போ ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்றதுக்காக போய் உட்காந்து சாப்பிட்றோங்கும் போது கடுமையான எரிச்சல் வந்துருக்கும். சாப்பிட்றது ஒன்று, டிப்ஸும் கொடுக்க மாட்டேன், அமைதியாக சாப்பிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோதான் எனக்கு வசதி அப்படிச்சு. அப்போ ஒரு கடுமையான வெறுப்பை அவர் காட்டுறாருன்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன செய்தேன், அடுத்த ஒரு நாள் போகும்போது அவர் புறக்கணிக்க நினைக்கிறாரு. அங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்கன்னு நான் உட்காந்து சாப்பிட்டேன். நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கூப்பிட்டேன், நான் வந்து கடுமையான வறுமையில் இருக்கிறாள், எனக்கு கையில் இவ்வளோ தான் பைசா இருக்குது, ஆனால் உங்கள் கடையில் இந்த பரோட்டா பிடிக்கனாலும் வந்து சாப்பிட்றேன். பரோட்டா தான் என்னுடைய பசி அடக்குது. நான் பரோட்டா சாப்பிட்றது கூட பசி அடக்குனாலும் சாப்பிட்றேன், அதனால தான் வரேன். இன்னும் சொல்ல போனால் இந்த பரோட்டாக்களோடு எனக்கு மலச்சிக்கல் வருது தான், ஆனால் பசி அடக்குறதுக்காக வந்து சாப்பிட்றேன். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எனக்கு வசதி இருந்தால் உங்களுக்கு நான் டிப்ஸை கூட கொடுப்பேன், சரியா? அதே மாதிரி ஒன்று தான் சாப்பிட முடியுதுன்னா எனக்கு நீங்கள் இப்போயே தெரிஞ்சிருக்க வேணாமா, நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அப்போது வந்து ஒரு பேம்ப்ளெட் வச்சுருப்பேன். அது நான் முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு இஸ்லாமை பற்றி ஒரு அறிமுக பேம்ப்ளெட், இதை படிங்க, இதுக்கும் என் சம்மந்தப்பட்ட சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, ஆனால் இறைவனை அறிவிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய தாவா பேம்ப்ளெட் ஒன்று கையில் கொடுத்துட்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ், அடுத்த நாள் அவர் கண்ணீர் விட்டுட்டார். நான் போகும்போது எப்படின்னா ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். எந்த அளவுக்கு நானே காசு வாங்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லை, அவர் வந்து நான் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்பான்சர் மாதிரி நீங்க சாப்பிடுங்க ஜி சாப்பிடுங்க ஜி சாப்பிடுங்க ஜின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டார். நானும் ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்குது. நீங்க ஏன் இல்லை இல்லை எனக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் இனிமேல் நீங்கள் நம்ம டேபிளில் உட்காரணும், நீங்கள் இனிமேல் இங்கே தான் வாங்க, நான் அந்த நோட்டீஸில் படித்தேன், நீங்கள் கொடுத்தெல்லாம் படித்தேன் நான் அப்படின்ட்டார். சுப்ஹானல்லாஹ், என்னால் மறக்க முடியாது அந்த மனுஷரை. அதுக்கு பிறகு சில நேரத்தில் நான் போகிறதுக்கு நான் சங்கப்படுவேன். ஏன்னா அவர் சில நேரத்தில் பொதுவாக நான் அப்போ ஒரு பரோட்டா சாப்பிட்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு ஆம்லெட்டாக சாப்பிடுங்க, ஏன் சாப்பிடல அப்படிம்பார். அப்புறம் சில நேரத்தில் கூடுதலாக அந்த சில ஸ்பெஷலான ஐட்டங்களை கொண்டு வந்து அவர் வைப்பார். சர்வர் தான். நான் சொன்னேன், இல்லை நான் அப்படி சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஆம்லெட் இப்போ எப்படி இது யார் கணக்கு அப்படின்னு கேட்டேன். இது நீங்கள் என் மேலே உள்ள பிரியத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து முதலாளி, உங்களுடைய முதலாளி நாளைக்கு கேள்வி, அப்போ நீங்கள் மறைக்கிற மாதிரி கூட்டுற இல்லை, இது முதல்ல யார் கணக்கு இது அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை இது நான் ஸ்பான்சர், இது நான் இதுக்கு ஒரு ரூபா தான் நான் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் கட்டாயம் சாப்பிடணும் அப்படின்னு. அவர் அவ்வளோ நண்பரா இன்னைக்கு வரைக்கும் போனால் அதுவும் குடும்பத்தோடு வாங்கன்னு தான் கூப்பிடுவார். நீ குடும்பத்தோடு தான் வந்து சாப்பிடணும் எங்கள் இடத்துல அப்படிம்பார். அவர் ஒரு ஊழியத்தான். ஏன்னு கேட்டால் நடந்து கொண்ட முறை இதே நான் வந்து கத்தி அறிவிக்குதா அப்படி இல்லை, உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நான் நடந்திருந்தேன்னா அவருக்கு இன்னும் கடுமையான வெறுப்பு என் மேலே வந்துருக்கும். சுப்ஹானல்லாஹ், மறக்க முடியாது அந்த மனிதர். ஒரு நான் முஸ்லீம். ஒரு கட்டத்தில் அவருக்கு தொடர்ந்து தாவா செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப இஸ்லாம் பிடிக்குது, எனக்கு குடும்ப சூழல் அது இது நிறையன்னு அவருடைய பிரச்சனையை சொல்வார், ஷேர் பண்ணுவார், நம்மகிட்ட பேசுவார். இது ஒரு விஷயம். அப்போ மனிதர்கள் நம்முடைய நல்ல அணுகுமுறைகளா அவனுடைய உள்ளம் வந்து சட்டு அந்த ஃபித்ரத்தை தூண்டி விட்டுருவோம். அதோடைய இயல்புல அல்லாஹ் கொடுத்துரு ஃபித்ரத்து, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் வந்து பதறுவார். நான் போனால் அவருக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கும். அதனாலே நான் சொல்லி நீங்கள் இனிமேல் குற்ற உணர்ச்சி கொள்ளாதீங்க, ஒரு தவறை நான் சரி பண்ணியாச்சு, எதுக்கு நீங்கள் எப்பவுமே ஒரு மாதிரியாக குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறீங்க, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சி நீங்கள் இப்படி உங்கள்கிட்ட நடந்துட்டேனே அப்படின்னு வருவார். சாதாரணமாக ஒரு குடும்பஸ்தர், சின்ன வயசு, ஒரு 25 வயசு தான் அந்த பையனுக்கு இருக்கும். அப்போ இது வந்து யதார்த்தமான உதாரணத்தை நான் சொல்கிறேன் சகோதரர்களே. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா மனித இன ஷைத்தான்கள் விஷயத்தில் மட்டும் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கும்படி கட்டளையிடலாம். இதோடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய நம்ம அமர்வில் பார்ப்போம். ரசூலுல்லாஹ்வுக்கும் ஷைத்தானை விட்டு ஜின்னின ஷைத்தான் விஷயத்தில் மட்டும் மனித இனம் அல்லாத ஜின்னின ஷைத்தான் அல்லாஹ்வோட கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள் அப்படின்னு கட்டளையிடுவது காரணம் என்ன, அதை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். தவறாமல் வாங்க, தொடர்ந்து வந்து உட்காருங்க, சகோதரர்களை நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க, உங்கள் குடும்பத்தாரை அழைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கல்வி அமர்வுகளில் உட்கார்ந்தால் தான் சகோதரிகளே அவங்க இல்மை வளர்த்துக்குவாங்க, குடும்ப வாழ்க்கை சீராகும், எல்லாத்துலேயும் நன்மை அமைச்சா. ஓகே, இன்னைக்கு 4 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. நாளை வரை 20 நிமிஷத்துக்குள்ளே முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வ கைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.